ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச மடவா மீனை வச்சு எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலா கூட பார்த்திங்கன்னா நான் இந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே இந்த குக்கிங் ஆயிலும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குக்கிங் ஆயில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் இருந்தாலும் கூட நீங்கள் இதில் தயிர் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போது இதில் பார்த்திங்கன்னா எனக்கு திக்காக இருக்கிறதுனால நான் லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு நல்லா அப்ளை பண்ணி வேணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நல்லா டீப் கட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது இந்த ஃபிஷ் நீங்கள் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகமாக எடுத்து கொடுக்கும். எனக்கு டைம் கிடைக்காததுனால நான் அப்பப்போவே இந்த மசாலாவை அப்ளை பண்ணி நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மசாலாவை நீங்கள் எல்லா ஃபிஷ்க்கும் இந்த மாதிரி டீப் கட் கொடுத்து அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெடியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃபிஷ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு கடாயை எடுத்து அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் எடுத்து அதில் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லாவே நம்மளுக்கு குக் ஆகும். இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ளேவர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா எசன்ஸ் கூட சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் கீழ் வாட்டில் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மேலே நீங்கள் அப்படியே இந்த ஃபிஷ் எல்லாமே திருப்பி விட்டுடுங்க. ஸோ மேல் பக்கம் உள்ளது எல்லாமே நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம திருப்பி விட்டுடணும். அடுத்து ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரு ஆனியனோடையோ இல்லைன்னா லெமனோடையோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், மசாலா கூட நல்லாவே அப்ளை ஆகிருக்கு. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வீடியோ பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததாக எப்படி ஃபிஷ் கிரேவி செய்யணுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching. Take care. Bye.